ஆல்ஃபா A7M3 வித் 24x70mm லென்ஸ் தான், அதுவும் சோனி தான். இது ரெண்டுத்தையும் இப்படி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஹலோ ஃபோட்டோகிராஃபர்ஸ், நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேமரா தேடுறீங்களா? அதுவும் சோனியில் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க கேமரா A7M3. ஃபோட்டோகிராஃபருக்கு நல்ல ப்ரொஃபஷ்னலாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமரா பார்க்குறீங்க, ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ, அதுவும் சோனிலன்னா இந்த கேமராவை கண்ணை முடித்து வாங்கலாங்க. A7M3 24x70mm ஃபார் சோனிங்க. ஓகேங்களா, சோனி லென்ஸ் இது. இதை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேமரா, அதுவும் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. இது மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் தாங்க இதோட பெரிய அட்வான்டேஜே நமக்கு. சோனி கேமரா எல்லாமே லோ லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த கேமரா வந்து ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுக்குமே கேப்பபிலிட்டியான கேமரா. இப்போ நம்ம இந்த கேமரா ப்ளஸ் லென்ஸ் இதோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேமரா உங்களுக்கு செட் ஆகுமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, இதை நான் வாங்கலாமா, இல்லை எதனா எனக்கு கேமரா வேணும் அப்படின்னா இந்த கேமரா சூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கிற கொஷின் எல்லாத்துக்குமே இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுக்க ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபருக்கான ஒரு கேமரா தான் இது. இப்போ நீங்கள் வெட்டிங் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி A7M3 வந்து ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு வேணால் இப்போ அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ A7M4 5லாம் வந்துடுச்சு. 24.2 மெகா பிக்சலுங்க. வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 8 பிட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். வித் 4K ரெக்கார்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா A7M2வோட பேட்ரி லைஃபோட இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர A7M4 M5 எல்லாருமே இதே பேட்டரி சைஸ், இதே கேப்பபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா. ஆனால் நீங்கள் 4Kல ஷூட் பண்ணுறப்ப இது கிராப் சென்சாராக, அதாவது APS-C சென்சாராக மாறிடும். இதோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா 360லாம் கிடையாது, ஒன்லி டில்டப் மட்டும்தான் இதில் இருக்கும். லைக் பெரிய மிஸ்டேக் கிடையாது. பட் ஆனால் இதுக்கு அடுத்த மாடல்லாம் வந்து உங்களுக்கு 360 டிஸ்பிளே வருது. இந்த மாடலில் மட்டும் உங்களுக்கு டில்டப் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே இருக்குது இந்த பட்டன் தான் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூட் செட் பண்ணுற பட்டன் இது தான். லைக் உங்களுக்கு மூவி மூடில் வச்சிங்கன்னா வீடியோ மூட் போகும். இல்லை எனக்கு எல்லாமே ஆட்டோவில் வேணும்னா லைக் ஒன்று ஆட்டோ மூடில் இருக்குது, நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் பட்டன் பார்த்தா இந்த வியூ ஃபைண்டருக்கு பக்கத்தில் குட்டியாக சின்னதாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுமான்னு தெரியல, ரொம்ப குட்டியாக சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ரெக்கார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெமரி SSD ஸ்லாட் இருக்குது, 2 மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பேக்கப்புக்காக நீங்கள் 2 ஸ்லாட்டில் 2 மெமரி கார்டு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மைக் கொடுத்துருப்பாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருப்பாங்க. மைக் நீங்கள் சொருவி அவுட்புட் வருதான் பார்க்க ஹெட்ஃபோன் கொடுத்துருப்பாங்க. அகைன் கீழே பார்த்தீங்கன்னா HDMI அவுட் கொடுத்துருக்காங்க, அதுவும் மைக்ரோ HDMI. இதுதான் வந்து இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வீடியோ மானிட்டரில் பார்க்கும்போது இல்லை வெட்டிங்க்கு எங்களால் இதில் வீடியோ மானிட்டர் போட முடியல, டிஸ்பிளேயில் போட முடியல அப்படின்னு மேஜர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மைக்ரோ USB இதுக்கு ஒன்று செட் ஆகாது. ஸோ நீங்கள் வெட்டிங்க்கு இதை வீடியோ கேமராவாக நீங்கள் கேண்டிட் யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் A7M4லாம் ஃபுல் HDMI கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் மைக்ரோ HDMI தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போட C டைப் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரன்னிங் சார்ஜர் போனால் நீங்கள் C டைப்பில் போட்டுக்கலாம். ஸோ A7M3 ப்ளஸ் 24x70mm சோனி லென்ஸ். ஸோ இந்த மவுண்ட்டை கயிட்டுறப்ப யாரும் இப்படி வச்சு கயிட்டாதீங்க. வெளியே டஸ்ட்டு எதனா இருந்ததுன்னா உள்ளே வந்து விழுந்துடும். அது அவுட்டோரில் சொல்லவே வேணாம், அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கழுத்துறப்ப இப்படி கீழ்ப்பக்கமாக வச்சு இப்படி கழுட்டுங்க. ஸோ வெளியே இருக்கிற டஸ்ட் எதுவும் உள்ளே போகாது. அதே மாதிரி தான் லென்ஸ், நீங்கள் அப்படியே நீங்கள் லென்ஸ் கேப் அப்படி கட்டிட்டு அகேன் ஸோ இதில் ஒரு ஒயிட் கலர் பாயிண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாயிண்ட் இருக்கும். அகைன் இதில் வச்சு இங்கே ஒரு ஒயிட் மவுண்ட் பாயிண்ட் இருக்கும். இதை வச்சிங்கன்னா அப்படி ஒரு லாக் ஆனால் லென்ஸ் போட்டுரும். இங்கே லென்ஸ் ரிலீஸ்க்கான பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி கைட்டிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து சன்லைட்டை வந்து அவுட்டோரில் எடுக்கிறீங்கன்னா கட் பண்ணணும். சன்லைட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஜூம் டைப் லென்ஸ். இது வந்து ஒரு USM லென்ஸ் தான், STM இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகிறப்ப உள்ளுக்குள்ளேயே ஃபோக்கஸ் ஆகிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கோட பேட்ரி கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணால் பேட்ரி வந்துடும். அகைன் நீங்கள் பேட்ரியை போடுறப்ப வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் லாக் ஆகிடும்.
கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி கழட்டுங்க. ரன்னிங்லேயே அப்படியே பேட்டரி கழட்டிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எதனா இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபுட்டேஜே கூட கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்டியாக பேட்டரி ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கழட்டுங்க. இந்த கேமரா ரிலீஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 2080 கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா. சோனி ஆல்ஃபால் வந்து ஒன் டைமில் வந்து இது கிங் ஆஃப் கேமரானே சொல்லுவாங்க மிரர்லெஸ்ஸில். அந்தளவுக்கு எல்லாருமே இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ். அந்தளவுக்கு ஒரு டிமாண்டில் இருந்த கேமரா இப்போது வந்து இப்பயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. லைக் இப்போ A7M4 அண்ட் இப்போ ரீசெண்டாக A7M5 வந்ததுனால அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் இது வந்து 24 மெகா பிக்சல் 5x ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். அது வந்து மிரர்லெஸ் கேமரா. அண்டு வந்து பார்த்திங்கன்னா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இதில் வந்து இருக்கும். வித்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிட் ரெக்கார்ட் இருக்குது. S-Log3 இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஃபுல் ஃப்ரேம் கேமரான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லெவல் ட்ராக்கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகி தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் ஆப்ஷன் ஒன்லி ஆன் பண்ணி வச்சா போதும். பாடி மட்டும் பார்த்தீங்கன்னா 650 கிராம்ஸ், லென்ஸ் ஒரு 300 கிராம்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg தான் வரும். ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கேமரா. நீங்கள் ரொம்ப நேரம் வெட்டிங்கில் சரி எதனா ஈவெண்ட்டில் கையில் ஹோல்ட் பண்ணி வச்சா கூட உங்களுக்கு கையில் எதுவும் பெயின் அந்தளவுக்கு தெரியாது. ரொம்ப போர்ட்டபுளான கேமரா. ஆனால் நீங்கள் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஹீட் இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் அது இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 2 hours 2.5 hours நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் வார்னிங் காமிக்கும். நீங்கள் ஒரு 10 minutes or 20 minutes நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஆரம்பிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒர்த்தபுளான கேமரா. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh அரௌண்ட் 1 lakh கிட்ட தான் இப்போதைக்கு வருது. ப்ரொஃபஷனல் கேமரா அது ஃபுல் ஃப்ரேமில் வேணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த கேமராவுக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி லென்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. இதுவே நீங்கள் சோனி யூஸ் பண்ணுறதாலனா உங்களுக்கு ஜி மாஸ்டர் இருக்குது. அது என்னென்ன ஆஃபர் பண்ணோம்னா சோனியே நல்லாயிருக்கும். இல்லை அதுவும் என்னென்ன முடியலனா ஜிக்மா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு சோனிக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தரும். அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தேர்ட் பார்ட்டி லென்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட கஸ்டமைஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட்கட்டுக்காக ஈஸியாக ஒரு செட்டிங்ஸை வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு போனால் அதை கிளிக் பண்ணி போகலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். A7M2 கம்பேர் பண்ணுறப்போ M3யோட கலர் டோன் சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சர் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வீடியோ பார்ட் 2 உங்களுக்கு செட்டிங் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு வெறும் பேசிக் மட்டும் சொல்லியிருக்கேன். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது மட்டும் சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அவுட்டோரில் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டோரில் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு ஓவராலாக எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பார்ட் 2ல் போடுறேன். ஜஸ்ட் இதோட பேசிக் பட்டன்ஸு, இதோட பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குது, இதை வாங்கலாமா, யாரெல்லாம் இதை வாங்கலாம், ஸோ இதோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு என்ன நீட் இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதில் பண்ணலாம். யூடியூப் வீடியோ பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பார்த்தாலும் இந்த கேமரா சூஸ் பண்ணலாம், இல்லை வீடியோகிராஃபி வேணுனாலும் இந்த கேமரா சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணுற மாதிரி இதோட ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். 2-in-1 பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோட பார்ட்டும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது இப்போ ரெண்ட்டுக்கு கூட கிடைக்கிது. நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட இப்போ நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பர் டேக்கு 1500 கிட்ட தான் வரும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் அந்த மாதிரி கூட நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம்.